அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நான் தேதி கழிக்கிறத பார்த்தா அஸ்கர் வந்து கலண்டரில் நிறைய தேதி கிழிச்சு வச்சிட்டார். இன்னும் பிப்ரவரி மாதமே வரல, அதுக்குள்ளே எக்குத்தப்பாக கழிச்சு வச்சிட்டான். இந்த மெயினூட்டாக பார்க்கணுன்னா நான் பெற பார்க்குறது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதுவுமே பார்க்க முடியாமல் போச்சு. அதனால் கொஞ்சம் கலண்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஈவினிங் வந்து டீ போடுறப்ப இஞ்சி இல்லை, அதனால் நார்மல் டீயும் மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு தான் ஸ்நாக்ஸை முடித்தோம். பசங்களை மதரசாவுக்கு அனுப்புனதுக்கப்புறம் மகரிபெல்லாம் தொழுதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து மாவு பிசைய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து கங்கு ரொட்டி தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் கோதுமை மாவு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்நி வச்சு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதில் ஆயிலே ஊற்றக்கூடாதுங்க. அதான் கங்குருட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து பட்டாணி இருக்குது, அதனால் பட்டாணி சால்லாம் செஞ்சு விட்டு கொஞ்சம் பொரிக்கஞ்சட்டில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் கசகச, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் வதக்கிட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குக்கரில் தக்காளி, வெங்காயம், அப்புறம் மசாலா பைசஸ், அப்புறம் நம்ம பேஸ்ட்டு, அப்புறம் பட்டாணிலாம் போட்டு நான் ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு பட்டாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து இந்த கங்குருட்டி பிடிக்காது, ஆனால் எனக்கும் அஸ்கரத்தாக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். பசங்களுக்கு நார்மலாக நெய் ஊற்றி தான் சுட்டு கொடுத்துருக்கேன். இந்த நைட் ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக